எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இது தட்டைக்காய்ங்க. இது வந்து பொரியல் தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த பொரியல் தட்டைக்காயை நல்லா முத்துனது தாங்க இந்த தட்டைப்பயிறுங்க. காஞ்ச தட்டைப்பயிறு பார்த்துருப்பீங்க. இது வந்து பச்சை தட்டைப்பயிறுங்க. இது அப்படியே நம்ம ஊற போடாமல் அப்படியே குழம்பு வச்சு ஆட்டி வறுத்து அரைச்சி ஆட்டி வச்சு சூப்பராக இருக்குங்க இந்த தட்டைப்பயிறு குழம்புங்க. குழந்தைகளுக்கு வருங்க. நம்ம அது அப்படி இருக்குது தொளிச்சு இந்த மாதிரி விதையாக வருங்க. இது தொளிச்சிட்டு நான் காமிக்கிறேங்க எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு. பாருங்கள், இப்போ நம்ம வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நம்ம குழம்புக்கு வருங்க தேவையான பொருள் வருங்க. தக்காளி, புளி, தேங்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம அஞ்சரை பெட்டிங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. வரமிளகா ஒரு 5 வரமிளகா எடுத்துருக்குறேங்க நான். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 5 வரமிளகா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. பாருங்கள், வரமிளகாய் வறுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் பாருங்கள் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு நல்லா இருக்குங்க, உடம்புக்கு நல்லது. இந்த தட்டைப்பயிறு குழம்பு இந்த மாதிரி நம்ம வாங்கி பச்சையாக வாங்கி செய்கிறது சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் அந்த அதையை வேக வச்சு கொஞ்சம் சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி எங்கள் கிராமத்தில் முக்கால்வாசி இந்த மாதிரி தாங்க செய்வோம். வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உண்மையாகவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னா. அந்த வறுத்து அரைச்சி வச்சாலும் அந்த மனமே ஒரு மனம் தானேங்க. எந்த நம்ம மசாலா பொடி போடாமல் இந்த மாதிரி வறுத்து வைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க குழம்பு. வெங்காயம் வணங்கிட்டுங்க, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் சூப்பராக வணங்கிட்டுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் சீரகங்க. பாருங்கள், சீரகம் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேங்க நான். மிளகுங்க, நீங்கள் மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்கன்னா மிளகு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. பாருங்கள், மிளகுங்க. வெந்தயம் போட்டால் குழம்பு நல்லா மணமாக இருக்குது. வெந்தயங்க, கடலப்பருப்புங்க, வணக்குதுங்க. சூப்பராக வீடே மணக்குதுங்க. மணக்கிறப்ப தேங்காய்ங்க, நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. நாங்கள் தேங்காய் ஆட் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூளுங்க, வர கொத்தமல்லி போடுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி தூளே போடுங்க. இதெல்லாம் கொத்தமல்லி தூளுங்க. கொத்தமல்லி தூள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துங்க. இதெல்லாம் நல்லா வணங்கிட்டுங்க. இது நல்லா வணங்கிலாம் அந்த கொத்தமல்லி மணம் வருங்க. அப்படி வந்துருச்சுன்னா நல்லா எல்லாமே வணங்கிருச்சுன்னு அர்த்தங்க. நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மஞ்சத்தூள். எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆட்டுங்க. நான் ஆறுன கடைசியில் வறுத்துட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், ஒரு பெரிய தக்காளியில் வந்து 1ங்க, பெரிய தக்காளியில் 1ங்க, சின்ன தக்காளியில் ஒரு 3ங்க, புளிங்க, இதெல்லாம் இதுக்குள்ளாரையே நான் போடுறேங்க. நான் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டுங்க. சும்மா ஒரு கலக்கலைக்கு அந்த சூட்லேயே இதாகட்டுங்க. அப்படியே பச்சையாகவே போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. நம்ம வறுத்த மசாலாவை நல்லா பேஸ்ட்டு மாதிரி இந்தளவுக்கு கரைச்சி வச்சுட்டுங்க. பாருங்கள், இதுலேயும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இந்த பேஸ்ட்டு தாங்க அது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம ஊற்றியாச்சுங்க. அப்புறம் பாருங்கள், உருளைக்கிழங்கு 2 அரைச்சி வச்சுருக்குறேங்க. நம்ம இது கூட ஒரு தட்டைக்காய் மட்டும் போடுறது இல்லைங்க, உருளைக்கிழங்கு வர போடுறேங்க. பாருங்கள்,
இந்த தட்டைக்காயை நம்ம இப்படி உரித்து இந்த மாதிரி விதையாக்கி பண்ணி வச்சுருக்குறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி விதையாக்கி இருக்கிறேங்க. நம்மளுக்கு நான் பாருங்கள் இப்போ இது நல்லா தொளிச்சு வச்சுருக்கேங்க. நல்லா கழுவிட்டு இதுக்குள்ளே நான் போடையில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த தட்டைக்காயை நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க. இது எடுத்து நம்ம இதுக்குள்ளே இப்படியே ஊற்றிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கல்லுப்பு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த கைப்பிடியில் இவ்வளோ அளவுக்கு போட்டிருக்கிறேன். சரியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க இந்த தட்டைப்பயிறு குழம்பு. பாருங்கள், பச்சை தட்டைப்பயிறு வாங்கி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு அப்பா களி கிளறி சாப்பிடணுங்க. வேறு லெவலில் டேஸ்ட்டு இருக்குங்க. இது நல்லா கொதிக்கிடுங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த தட்டைக்காயில் நல்லா வேகிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, வரமிளகா, கத்திரிக்காய் போட்டு நல்லா வணக்கிட்டுருக்குறேங்க. பாருங்கள், நல்லா வணங்குது. பாருங்கள், இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வணங்கிட்டுங்க. நம்ம குழம்புக்குள்ள கொட்டிக்கலாம். குழம்பு பாருங்கள் சூப்பராக கொதிக்குது. வீடே மறக்குதுங்க. இந்த குழம்பு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருக்குதுங்க. கருவாடு குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த தட்டைப்பயிரெல்லாம் போட்டு வச்சு அரைச்சி வைக்கிற குழம்பு அப்படியே சூப்பராக இருக்குங்க. எங்கள் கிராமத்தில் உண்மையாகவே இப்படி தாங்க நாங்கள் செய்கிறோம். பயங்கரமாக இருக்குங்க. நம்ம இதை எடுத்து அதை நான் கொட்டிடுறேங்க. கொட்டிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பரான குழம்பு அரைச்சி வறுத்து அரைச்ச தட்டைப்பயிறு போட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பாருங்கள், அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு களி சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு, இட்லி, தோசை, எதுக்கு வேணும், சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற ஒரு குழம்பு தாங்க இது. நல்லா சாரமாக சூப்பராக இருக்குங்க. வீடே மணக்குதுங்க. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.